வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டேப்லூவில் ஆல்ரெடி 2-3 வீடியோ பக்கமாக பார்த்துட்டோம். அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரடக்ஷன்லேருந்து எப்படி சார்ட் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைம் சீரியஸ் அனாலிசிஸ். இந்த டைம் சீரியஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்லேயும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அனலிட்டிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் சீரியஸ் அனாலிசிஸ் நீங்கள் எங்கே போனாலும் வரும். ஸோ வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நான் இப்போ வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் சீரியஸ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸ் என்ன, கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அக்ரிகேட்ஸ்னால் என்ன, ப்ளஸ் மந்த்லி எப்படி செக்ரிகேட் பண்ணுறது, இயர்லி எப்படி செக்ரிகேட் பண்ணுறது டைம் சீரியஸை, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி டேட்டா லோட் பண்ணிட்டேன். லாங் டர்ம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ வந்து ஒரு டேட்டா லோட் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி வியூ டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து லோட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக லோட் ஆகும். ஸோ வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏஜ் இருக்குது 16 to 19, ஜெண்டர் இருக்குது, ப்ளஸ் பீரியட் இருக்குது. எந்த பீரியடில் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அன்எம்ப்ளாய்டு மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, மென்லேயும் இருக்காங்க, உமன்லேயும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறையா டைம் சீரியஸ் இருக்குது. இது வந்து பீரியட் தான் டைம் சீரியஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இப்போ வந்து இந்த டேட்டாவை பார்த்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒன்றுமே தெரில கட்டுங்களா. ஸோ இதை வந்து டைம் சீரியஸாக அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக சார்ட்டாவோ இல்லை வந்து ஒரு இன்டர்பிரேஷனோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ வந்து இதுலேருந்து லோட் ஆனது தான் இது. ஏஜ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, பீரியட் இருக்குது, ப்ளஸ் வந்து எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து நான் ஃபஸ்ட் அன்எம்ப்ளாய்டு டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஆட் ஆகிடுச்சு, சம் வந்து ஆட் ஆகிடுச்சு, ரோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேப்லேயே கொண்டு போய் வச்சிருச்சு. அடுத்து வந்து பீரியட் டபுள் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பீரியடையும் வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி டேப்லேயே இது மாதிரி செட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து விசிபிலிட்டி ஸோ இது மாதிரி வந்துருச்சு கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அக்ரிகேட் பண்ணிடுச்சு. இப்போ 2015 இருக்கிற மொத்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,086,000 அது மாதிரி சில வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதை வந்து இந்த மார்க் வேணும் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக் இருக்குது பார்த்தீங்களா. இதை போயிட்டு பாராக மாற்றலாம். பாராக மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாராக மாறிடும். ஸோ வந்து லைனாக மாற்றலாம். இல்லை இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக மோஸ்ட்லி லைன் தான் இருக்கும். ஸோ ஏரியா வேணாலும் ஏரியாவை மாற்றலாம். இங்கே பாருங்கள் சர்க்கிள் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிளில் மாறிடும். ஸோ இப்படி வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலாக லைன் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். பட் நான் லைன் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் லைன் வைக்கணும் தேவையில்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒவ்வொரு டைம் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து இயர் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணிடுச்சு. இங்கே டேட்டாவில் எப்படி இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி வியூ டேட்டா போனால் இவ்வளோ இருக்கிற டேட்டாவை இவ்வளோ சிம்பிளாக வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2005 வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பீக் அவுட் எப்போ ஆகுனது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் 2010 தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட 80 மில்லியனை வந்து சைடில் பார்த்தா தெரியும். 80 மில்லியன் ரீச் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். 2008 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் யூஎஸில். என்ன காரணம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு. ரெசன் 2008 ரியல் எஸ்டேட்டில் பபுள் வந்தனால பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆகி அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக ஃபினான்ஸ் செக்டர் அஃபெக்ட் பண்ணி லீமன் பிரதர்ஸ் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆனனால ஃபைனலாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இதாகிட்டு அதிகமாகிட்டு போயிட்டு ரெசன் வந்துட்டு 2010 வந்து ஆட்டோமேட்டிக்காக பீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதில் நம்ம வந்து இந்த டேட்டா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் இங்கே கொண்டாந்தோடனே பார்த்தீங்கன்னா டேப்லேயே வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பழைய அன்எம்ப்ளாய்மெண்ட் 2005 இருந்ததோட 2015 வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாச்சு. கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே பார்க்கறதுலே தெரியுது. ஸோ இது வந்து இயர் வைஸு. ஸோ இதே வந்து இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் குவார்ட்டர்லி, மந்த்லி, டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் இந்த டைம் பீரியட் வந்து குவார்ட்டர்லி, மந்த்து இருக்குது. ஓகேங்களா. இது 3 இருக்குது. மறுபடியும் கீழே வந்து அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து Q2ன்னு போட்டிருக்கு, இங்கே Q2 2015 போட்டிருக்கு. கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், குவார்ட்டர்லி டீட்டெயில்ஸ். ஸோ வந்து எல்லா டீட்டெயிலும் என்டையர் டேட்டா இதில் வந்து என்டையர் டேட்டாவை எடுத்துக்கிச்சு. ஸோ வந்து குவார்ட்டர் 4 குவார்ட்டராக செக்ரிகேட் பண்ணிக்கிச்சு. Q1, Q2, Q3, Q4 அப்படின்ட்டு 4 டேட்டாவை
பிரிச்சுக்கிச்சு. ஸோ Q1ல என்னென்ன மந்த் இருக்கும்? Q1ல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சு ஏப்ரல், மே, ஜூன் இது வந்து Q1 அப்படிம்பாங்க. பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே Q1 அப்படிம்பாங்க யூஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து Q1ல எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, Q2ல எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஸோ இந்த Q3ல எந்த அளவுக்கு இருக்குது, Q4ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ வந்து கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சீசனாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இருக்கிறதுலே அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்குது? யூஸ்வலாக பார்த்தா Q1ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் Q4ல அதே மாதிரி இருக்கிறதுலே கம்மியான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட்லி யூஎஸில் வந்து லாஸ்ட்டு 3 months வந்து ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது. மெயினாக கிறிஸ்மஸ், நியூ இயர் இது எல்லாமே வரனால கம்பெனிஸும் சரி, மெயினாக ரீட்டைல் செக்டர்லையும் சரி எப்போதுமே எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கவே இருக்காது அந்த 3 லாஸ்ட்டு ஃபைனல் குவார்ட்டரில். அதாவது டிசம்பர், நவம்பர், அக்டோபர் இந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இதை நான் சிம்பிளாக வந்து ரீசன் நான் கண்டுபிடிச்சேன். பட் டேட்டாவை பார்த்தாவே தெரிஞ்சது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபைனல் குவார்ட்டரில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதே வந்து நம்ம கிளிக் பண்ணி இந்த குவார்ட்டருக்கு பதிலாக இந்த குவார்ட்டர் கிளிக் பண்ணேன்னு வைங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரையும் அக்ரிகேட் பண்ணி இப்போ 2015ல் Q1, 2050ல் Q2, Q3, Q4 அப்படின்ட்டு வந்து முன்ன வந்து இயர் ஒரு இயருக்கும் போட்டுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த டேட்டா பாயிண்ட்ஸும்பாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும். டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டருக்கு முன்ன ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இருக்கும். நான் வச்சே காட்டிடுறேன் உங்களுக்கு. இயரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் 2005 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட் வந்து 2006 இது போயிடுது டேரெக்டாக. இங்கே நடுவில் எந்த டேட்டா பாயிண்ட்டும் இல்லை. பட் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா பாயிண்ட் வந்து 4 டேட்டா பாயிண்ட் வந்துடும். ஒவ்வொரு இயரையும் தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி டேட்டா பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ வந்து அதான் குவார்ட்டரோட மீனிங். ஸோ அடுத்த வந்து இந்த மந்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லா மந்த்தும் ஜனவரி மந்தில் இருக்கிற எல்லாத்தையும் இயரை வந்து விட்டுருங்க. இயரை வந்து இங்கே கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா மந்த்தையும் எடுத்துக்கிச்சு. ஜனவரி மந்தில் இருக்கிற எல்லா நம்பரையும் டோட்டல் பண்ணிக்கிச்சு. பிப்ரவரி மந்தில் இருக்கிற எல்லா சம்மையும் வந்து டோட்டல் பண்ணிக்கிச்சு. ஸோ வந்து இயரை வந்து இங்கே கன்சிடரே பண்ணல. பட் ஆனால் மந்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த டீட்டெயிலை கொண்டாந்துருக்கா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியுது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடி மந்த்து டிசம்பர், நவம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எப்போதுமே அதிகமாகுது. ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னு சொல்லும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் வந்து பிப்ரவரி வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் சில ரீசன்னால குறைய ஆரம்பிச்சிருக்குது. பட் இந்த ரீசனுக்கு வந்து என்ன அப்படின்ட்டு நம்மளால் என்னால் சொல்ல முடியல. பட் அது ஃபர்தராக அனலைஸ் பண்ணுறப்ப தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸு சீசனாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதே வந்து இந்த மந்த்துக்கு பதிலாக இந்த மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்க, முன்ன வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு கம்ப்ளீட் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ முன்ன வந்து ஒரு இயருக்கு வந்து 4 டேட்டா பாயிண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து 12 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து மந்த்லி வைஸு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டாவும் கொடுத்துருச்சு. ஸோ வந்து முன்ன வந்து இந்த இயரில் வச்சுருக்கிறப்ப இப்போ வந்து 2016 ஜனவரியில் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் எங்கே போய் தொழுவினாலும் கிடைக்காது. பட் ஆனால் சேம் தான் இதில் போயிட்டு வச்சிங்க அப்படின்னா 2016 ஜனவரியில் வந்து உங்களுக்கு வந்து 12 மில்லியன் வந்து 1.2 மில்லியன் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு இதை வச்சு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இப்படி தான் வந்து மந்த்து, குவார்ட்ரு, இயர். ஸோ இதே மாதிரி இதில் மந்த்து கிளிக் பண்ணால் அது நான் சொன்ன மாதிரி இது மாதிரி வரும். ஸோ இதில் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் டைம் சீரிஸ் அனாலிசிஸில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் அப்படின்னா எல்லாமே சம் பண்ணுறது அக்ரிகேட் அப்படிம்பாங்க. நீங்கள் அனாலிசிஸில் போய்ட்டு அக்ரிகேட் எடுத்து விட்டேன்னு வைங்க, அந்த சம் அக்ரிகேட் பண்ணாமல் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தனித்தனி இதாக கொண்டாடும். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து அக்ரிகேட் மெஷர்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ஒரு விசுவலைசேஷனுக்கு வழிவகுக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உதாரணத்துக்கு வந்து ஜனவரி 2005ல் ஒரு சம் இருக்குது. டோட்டல் எவ்வளோ பேர்த்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இது வந்து டோட்டல் யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வைஸும் கொடுத்துருக்கான், ஏஜ் வைஸும் கொடுத்துருக்கான். உதாரணத்துக்கு வந்து அந்த ஏஜை கொண்டாந்து இந்த கலரில் போட்டோன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள்
ஏஜ் வைஸ் 16 to 19க்கு தனி கலர் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனி கலர் வந்துருச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து இதை நீங்கள் இங்கே இருக்க வேணாம், இங்கே கொண்டாடல அப்படின்னா இதை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் வந்து டேப்லெட்டில் இருக்குது. ஸோ அதை நான் பழைய வீடியோக்கள் ஸோ அதனால் இப்போ சொல்லிடுறேன். ஸோ வந்து 16 to 19ஓட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து தனியாக இருக்குது. ஸோ வந்து இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகிருக்கும். இதே வந்து 2 இதை செலக்ட் பண்ணோம்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 இது ஹைலைட் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி 3 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே வேணும் அப்படின்னா வெளியில் வந்து எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கலரில் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இயர் வைஸ் வந்து ஏஜ் வைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 16 to 19ல் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதே வந்து இன்னும் ஃபர்தராக வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு ஜெண்டரை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜெண்டரை கொண்டாந்து டீட்டெயிலில் போட்டிங்கன்னா இன்னும் ஃபர்தராக ஜெண்டரில் வந்து 2 இது இருக்குது. ஓகேங்களா, மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. ஸோ வந்து இன்னும் ஃபர்தராக வந்து முன்ன இருந்த லைனோட இன்னும் ஒரு மடங்கு வந்து இதாயிரும். இங்கே பாருங்கள் மென்னுக்கு தனியாக வந்துடும், உமனுக்கு தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள் உமனுக்கு வந்து தனியாக இருக்கா. ஸோ வந்து அதே இதில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தனியாக இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து இன்னும் ஃபர்தராக லைன்ஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக போய் காட்டும். ஸோ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டைம் சீரிஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபில்டர்ஸ் இது ரிலேட்டடாக பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்து மிக்க நன்றி.